அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு. 2025 ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பாராத ஏதோ ஒன்று நடைபெற போகிறது. அந்த எதிர்பாராத ஏதோ ஒன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக இது 100% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில், இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான அதிரடியான பல மாற்றங்களையும் சிறப்பான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் வளர்பிறை சந்திரனாக சந்திரன் பலம் வருகிறார். சந்திரனின் அமைப்பு எடுத்த காரியம் அனைத்திலும் பல மடங்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் சாதகமாக இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் குரு வீற்றிருக்கிறாருங்க. பொதுவாகவே குருவிற்கு வக்ர இயக்கமும் அதிசார இயக்கமும் பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் குருவினுடைய சப்தம சஞ்சார அமைப்பு, அது மட்டுமல்லாது ஜென்மராசியை பார்ப்பது என அனைத்துமே மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகங்களை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து சுகஸ்தானத்தை இந்த வேளையில் வலுப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் மற்றும் சனி இணைந்து 4ஆம் இடத்தை வலு சேர்ப்பது நன்மை நிறைந்த ஒரு அமைப்பு தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில சனி மற்றும் சுக்கிரனின் இணைவால் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் எதிர்பாராமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் தடை தாமதம் இல்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது அமர்ந்திருக்கிறார். இந்த இரு கிரகநிலைகளின் அமைப்பும் அமோகமான முன்னேற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கிறார். செவ்வாயின் அமைப்பும் பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் நிச்சயமாக பெரிய அளவிலான சிரமம் தடை தாமதங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. தனஸ்தானமாகிய 2இல் சூரியனும் வித்யாகாரகரான புதனும் இணைந்து குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அனைத்தும் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, சனி, சுக்கிரன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. கேதுவும் லாபஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான பல சூழல்கள் விரைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுல சிரமம் அலைச்சல் இன்றி குடும்ப வருமானம் உயர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபமும் வேதனையும் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது. அதிக சிரமப்பட்டு கொண்டிருந்த சூழலில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்தித்து அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2 விஷயங்களிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன. எனவே குழப்பம் சிக்கலின்றி அனைத்திலும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும்
உறுதிப்படுத்துகின்றன. கிரகநிலைகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பணிச்சுமை என்பது குறைவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மேலதிகாரிகளின் ஆதரவு மனநிறைவை அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையில முன்னேற்றத்தை அள்ளி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைய போகின்றன. எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு திருப்திகரமாக அமைவதால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது விருச்சிக ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சிறப்பாகவும் திருப்திகரமாகவும் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலும் விலகும். தொழில்துறை வியாபாரத்துறையில் கிரகநிலைகளின் கூட்டணி என்பது அற்புதமான நல்ல வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலும் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு, சக பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு என அனைத்தும் சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் நிதி சார்ந்த விஷயங்களை சிறப்பாக கையாள முடியும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறைக்கே உரித்தான போட்டியும் பொறாமையும் அதிகமாக இருந்தாலும் கூட உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு மக்கள் மத்தியில் பெயர் புகழை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக அமையும். திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் முற்றிலும் இந்த தருணத்தில் விலகுங்க. நீங்கள் நினைத்தபடியே மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எதிர்பாராத வகையில் கட்சியில் கூடுதல் பொறுப்புகளையும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மனதில் உற்சாகம் பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக அமையும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பின்னடைவுகள் விலகி வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றமும் விளைச்சலும் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் முற்றிலும் கட்டுக்குள் வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாளை சென்று தரிசித்து வாருங்கள். முருகப்பெருமானை தரிசித்து வருவதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும். வேலனின் அருளால் இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு மகிழ்ச்சியை நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிமையாக பெற்றுத்தரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு